ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் பாட்டிலுடைய ஒரு சைடில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நீங்கள் பாஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக மடித்து விடுங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக மடித்து விட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 2 பிளாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 பிளாஸ்டிக்குமே ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஒரு சிசர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக அந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து மொத்தம் 5 துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 பிளாஸ்டிக்கையும் மடித்து இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப் மாதிரி கிடச்சிருங்க. அதே மாதிரி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற 2 துண்டுகளையும் இந்த மாதிரி மடித்து ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்னொரு குட்டி ஹார்ட்டின் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு மொத்தமாக வந்து 3 ஹார்ட்டின் வந்து இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஒரு ஹார்ட்டின் ஷேப் இருக்கும், மேலே டாப்பில் வந்து 2 ஹார்ட்டின் ஷேப் இருக்கும். இதுக்கு மேலே அந்த மூடியில் வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அந்த மூடியில் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் மூடியை கழட்டிட்டு உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த மூடியை வந்து டைட்டாக போட்டு விட்டுடலாங்க. இதுக்கு மேலே வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு மட்டும் வந்து அழகாக வந்து கொடுத்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்பொழுது பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய சின்ன சைஸ் குட்டி ஜூஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டி பிளான்ட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் நம்ம பழைய கேலண்டர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி படம் கொடுத்துருப்பாங்க. 1 இயர் வரை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் தூக்கி போடவே மனசு வராது. ஸோ அதை வந்து சூப்பராக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேலண்டரையும் ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சு, இந்த ஷாப்பிங் பேக்கையும் நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த பேக்கில் இருக்கக்கூடிய கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாட்டம் சைடை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பேக்கை வந்து 2ஆக மடிச்சுட்டு 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப்லர் எடுத்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி 2 ஓரங்களில் மட்டும்தான் ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். மேல் பக்கத்தை வந்து ஸ்டாப்லர்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாட்டம் பக்கமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இப்போ நான் 2 சைட்லையும் ஸ்டாப்லர் பண்ண பிறகு டாப்பில் மட்டும் உங்களுக்கு ஒரு 3 போர்ஷன் வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது கேலண்டருடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேக்கை வந்து ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கயிறு கட்டி வச்சுருப்போம், அதுவே போதும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இபி கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ், இது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஷாப்பிங் பேக்கையும் ஓல்டு கேலண்டரையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்குங்க. இந்த மூடிகளை இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலும் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 மூடி எடுத்திருக்கேன். அந்த 3 மூடியையும் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க சென்டரில். பாட்டமில் வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய மூடி, அதில் வந்து கார்னரில் வந்து 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கலாம். அந்த கயிறை நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பூபாலன், நர்மதா, அன்னபூரணி,
தமிழ்ச்செல்வி, பொன்னப்பன், ஆர்கே செல்வி, கனகவள்ளி சோலை ஆனந்தன், சத்யா கண்ணன், ஷங்கா கிரிஷ், மோகன்ராஜ், அக்ஷயா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 கேப்பையும் நம்ம டைட்டாக அட்டாச் பண்ணுறதுக்காக தான் நம்ம கட்டியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு எதுக்காக கட்டுறோன்னா ஹேங் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். அடுத்தது ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு சென்டரில் குட்டி மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியை இந்த மாதிரி பா ஷேப்பில் கொஞ்சமாக பிளாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட்லாம் எடுத்திருக்கேன். 2 கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ரெட் கலரும் க்ரீன் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருந்த அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மூடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 2வதாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது சென்டராக ஒரு மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டி மூடியில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டே யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப் வந்து கொடுத்துக்குறாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் கம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி அழகாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய கீயை ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு சாவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவி தான் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த சாவியை அழகாக இதில் நம்ம ஹேங் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பழைய கொசு பேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கொசு பேட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் போட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரிமூவ் பண்ண பிறகு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். அடுத்தது ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய வாய்ப்பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேட்டுடைய பாட்டமில் இந்த மாதிரி நான் எப்படி ஒட்டணும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக், அந்த போர்ஷன் மேலே இருக்க மாதிரி வச்சு ஒட்டி எடுக்கணும். அடுத்தது ஒரு பேங்கிளில் ஒரு கிளாத்தை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேங்கில் இந்த மாதிரி அந்த கண்டெய்னருடைய சென்டரில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை அழகாக நீங்கள் கிச்சனில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நைஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிசர்ஸ்லாம் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சிசர்ஸை அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 சிசர் வரலும் தாராளமாக நீங்கள் இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட் ரொம்பவே நல்லா தாங்கும். ஹேங் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த கண்டெய்னருடைய மேல் பகுதியில் மூடியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொஞ்சமாக ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. 3/4 வாசி இருக்கிற அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த மூடியை போட்டு டைட்டாக மூடி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை நீங்கள் அழகாக உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஊதுவத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொசுவத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊதுவத்தி மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா கொசுவத்தியும் இப்போலாம் வருது. அந்த கொசுவத்தியை வச்சு கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சாயவும் சாயாதுங்க. இந்த ஒரு மூடியில் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால நீங்கள் எத்தனை கொசுவத்தினாலும் இதில் ஏற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி எத்தனை ஊதுவத்தினாலும் நீங்கள் ஏற்றி வச்சுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி குட்டி சைஸில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.